காஞ்சிபுரம் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஆம்ஸ்ராஜ் அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படத்திறப்பு நிகழ்வு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அண்ணா அரங்கம் அருகில் இருந்து மௌன பேரணி நடைபெற்று பெரியார் நினைவு தூண் அருகே நிறைவு பெற்று அங்கு படத்திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன், அதிமுக மாவட்ட தலைவர் சோமசுந்தரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் மற்றும் பிஎஸ்பியை சேர்ந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி தலைவர் அமுதன், நகர தலைவர் கௌதம், வதியூர் பிரபு, விப்பேடு கன்னியப்பன், நகர செயலாளர் சதீஷ்குமார், ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் வழக்கறிஞர் சங்கங்களை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கட்டி ஒன்று புரட்சி செய்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நேரத்தில் நம்மளை எல்லாம் விட்டு சென்றிருப்பது மிகவும் வேதனைக்குள்ளாகியுள்ளது. அவருடைய படுகொலை என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அவருக்கு தக்க தண்டனை வழங்கி இந்த வழக்கினை எங்களுடைய நேரத்தில் கேட்டுக்கொண்டு திமுக அரசின் துணையில்லாமல் இந்த படுகொலை நடந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பித்து பிடித்தது போல் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இருப்பினும் இந்த வழக்கு திசை மாறி போகும் காரணத்தினால் உடனடியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் காஞ்சிபுரம் மக்களும் அண்ணனுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தோம். எங்களால் முடியல, சுத்தமாக முடியல. எங்களால் எழுந்து என்ன பேசுறது போலவே இருக்குது. அவர் இறந்தது போல தெரியல எங்களுக்கு. அவர் ஒரு தலைவராக மட்டும் அவர் இந்த வாழ்க்கை வாழல. மிகப்பெரிய நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் பயணிக்க போகிறோம். 17 ஆண்டுகள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக, இந்தியாவினுடைய இரும்பு மகனுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவராக 17 ஆண்டு காலம் அவர் மாநில தலைவராக பெருமக்களையும் சகோதர சங்கங்களையும் வணங்கி இந்த நிகழ்வு ஒரு சகோதர குரலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் என்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற கருத்துக்கள் ஊடகங்களிலே பல்வேறு செய்தியாக இந்த திட்டமிட்ட படுகொலையை மறைக்கின்ற விதமாக பல்வேறு விதமாக வதந்திகளை ரெக்கை கட்டி அவர் இறந்த பிறகு கூட அவருக்கு அவர் உடலை அடக்கம் செய்ய. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த அளவுக்கு எல்லோரிடத்திலும், ஏழை பணக்காரிடத்தில் பார்க்காமல் எல்லோரிடத்திலும் இந்த அளவிற்கு ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு மாமனிதர், அந்த மாமனிதரை இன்றைக்கு நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன கண்டுபிடித்து நீதிமன்றத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பல லட்சம் மக்களால் பாராட்டுகளை பெறுகின்ற இன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை எல்லாம் பாராட்டுகின்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு மணி மண்டபத்தை உடனடியாக நீங்கள் அரசு, இந்த தமிழக அரசு கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் வைப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நிலைமை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கலந்து கொண்ட அத்துணை அரசியல் கட்சிக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய அமைப்புகளுக்கும் இது ஏராளமாக கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர வழக்கறிஞர்களுக்கும்
தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இறுதியாக ஒரே ஒரு உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிர் பிரிந்தது என்று தெரிந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே உடல் வைக்கப்பட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு மதியம் வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் நாங்கள் கேட்டது முறையான விசாரணை வேண்டும் என்றும் அவருடைய பூத உடலை நல்லடக்கம் செய்ய எங்களுடைய சொந்த இடத்திலே எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டது இரு கோரிக்கை தான். இந்த இரு கோரிக்கைக்கும் செவிசாய்க்காத தமிழக அரசு எங்களுடைய இழப்பை பொருட்படுத்தாமல், எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காமல் எங்களை கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. அண்ணனுடைய உடலானது மக்கள் பார்வைக்கு அந்த பந்தர்காண்டன் பகுதியிலே தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டு அனைவரும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி நாங்கள் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு எங்கிருந்தாலும் பரவாயில்ல எங்களோட சொந்த இடத்துல நாங்கள் அடக்கம் செய்யணும் என்று சொல்லி பெரம்பூரில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு உலகம் முழுக்க கூட சொல்லலாம் எந்த ஒரு தலைவருக்கும் இப்பேற்பட்ட ஒரு இறுதி ஊர்வலமானது நடந்ததாக நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.